தமிழ்நாட்டில் உள்ள வாரியங்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெற்றுள்ளனர். கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் தலைவர் பேசினார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நலவாரிய அரசு நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் சிவசவுந்தரவள்ளி முன்னிலையில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 35 பேருக்கு 42,000 ஓய்வூதிய உதவித்தொகை, 25 பேருக்கு 5 லட்சம் திருமண உதவித்தொகை, ஒரு தொழிலாளியின் வாரிசுதாரருக்கு 2.5 லட்சம் இயற்கை மரண உதவித்தொகை, ஒரு தொழிலாளியின் வாரிசுதாரருக்கு 55,000 இயற்கை மரண உதவித்தொகை, ஒருவருக்கு 50,000 மருத்துவ படிப்பு உதவித்தொகை, ஒருவருக்கு 2.5 லட்சம் சாலை விபத்து மரண உதவித்தொகை, 21 பேருக்கு 21 லட்சம் வீடு கட்டுவதற்கான நிதி உதவி, திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்ற 22 பேருக்கு சான்றிதழ்களையும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் மாவட்ட கலெக்டர் சிவசவுந்தரவள்ளி வழங்கினார். அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், தற்போது 89,000 தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ளனர். இதில் சிறப்பு என்னவென்றால் 88,000 தொழிலாளர்கள் பயன்பெற பெற்றுள்ளனர். நான் தற்போது இதையும் தாண்டி 3 மடங்கு 2 மடங்காக உயர்த்தப்பட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு பல்வேறு புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார். மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருப்பதால் தான் இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம் கடல் கடந்து கனடா நாடு வரை சென்றுள்ளது. 16வது இடத்தில் இருந்த தொழில்துறை தற்போது முதலிடத்தில் உள்ளது. இப்படி அனைத்து துறைகளும் முதன்மை துறையாக விளங்குவதற்கு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளனர். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் 18 வகையான வாரியங்கள் செயல்பட்டு வருகிறது. இவ்வாரியங்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் பயனடைந்து வருகின்றனர் என கூறினார். கூட்டத்தில் திருப்பத்தூர் நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேசன், தொழிலாளர் உதவி ஆணையர்கள் ரவி ஜெயராம், ராஜராஜன், ஜெயந்தி, கட்டுமான தொழிற்சங்க தலைவர் நாகேந்திரன், பூபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கேம்ப் மூலமா பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போக இன்றைக்கு புதிய திட்டங்களையும் இந்த அரசு வந்த பிறகு பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2006-11 காலகட்டத்தில் அன்றைக்கு நான் வாரிய தலைவராக இருந்து விலகிய பொழுது என்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதோ, அந்த திட்டத்திற்கு எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்பட்டதோ அது கடந்த 10 ஆண்டு காலத்தில் உயர்த்தப்படவில்லை. புதிய திட்டங்கள் இல்லை. கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் 2021 நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னை வாரிய தலைவராக நியமனம் செய்த பிறகு எல்லா உதவித்தொகையும் ரெட்டிப்பாக்கியிருக்கிறோம். இன்னைக்கு அதை தாண்டி 3 மடங்கு உயர்த்தியிருக்கிறோம். பணியிடத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் விபத்தில் இறந்து போனால் அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதை இன்றைக்கு 8 லட்சமா உயர்த்தியிருக்கிறோம். அரசு 8 லட்சம். அரசு ஊழியர்கள் இருந்தால் கூட அந்த தொகை கிடையாது. ஏன்? சம்பாதிக்கிற குடும்ப தலைவன் இறந்து போனால் அந்த குடும்பம் நிராயுதபாணியாக நிற்கக்கூடாது. அந்த குடும்பத்தை கைதூக்கி விடுவதற்காக 8 லட்சம் வழங்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் ஒப்புதல் வழங்கி இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அதே போல பிற இடங்களில் விபத்து ஏற்பட்டால் அது 2 லட்சம் ரூபாயாக இன்றைக்கு வழங்கப்படுகிறது. இயற்கையாக இறந்து போனால் 25,000 இருந்ததை இன்றைக்கு 50,000 ரூபாய் உயர்த்தியிருக்கிறோம். ஈமச்சடங்கு நிதி 5,000 ரூபாய் இருந்தது, அது இன்றைக்கு 25,000 ரூபாயாக உயர்த்தியிருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஜீவோ வர இருக்கிறது. அதுவும் நம்முடைய அரசு செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார். ஈமச்சடங்கு நிதியை இறந்த அன்றே எடுத்து போய் கொடுக்கணும் தொழிலாளர் ஆணையம். இறப்பு சம்பந்தமாக முறையான அறிவிப்பு வாரியத்தில் கொடுத்தால் வாரியத்தினுடைய அலுவலர் அல்லது சூப்பரண்ட் நேரா போய் இறப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த ஈமச்சடங்கு நிதி 25,000 வழங்கணும். பிற முறைப்படி அந்த 50,000 ரூபாயை வழங்கிட வேண்டும். ஒருவேளை முறையான அறிவிப்பு இறந்தவுடனே கிடைக்கலன்னா 2 நாள் கழிச்சு கிடைச்சாலும் கிராம நிர்வாக அலுவலரிடமோ பஞ்சாயத்து தலைவரிடமோ அல்லது முறையான தொழிற்சங்கத்திடமோ ஒரு கடிதம் பெற்று இவர் இறந்தார் என்பதற்கான கடிதத்தை பெற்று காரியத்திற்குள் 2 வார காலத்திற்குள் கட்டாயம் இந்த ஈமச்சடங்கு நிதி 25,000 அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கண்டிப்பான உத்தரவை போட்டிருக்கிறார்கள். அது அநேகமாக இன்றைக்கு
அலுவலர்களுக்கெல்லாம் வந்திருக்கலாம். நேற்றைய முன்தினம் அறிவிப்புக்கான கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம். அது 5027 உயர்த்தியிருக்கிறோம். திருமணத்திற்கு 5000 2006-11 கொடுத்த தொகை நீங்கள் 20,000 உயர்த்திருக்கிறோம். பேறுகால உதவி 2006-11 தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் 6,000 ரூபாய் வழங்கணும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அதை 18,000 உயர்த்திருக்கோம். 3 மடங்கு உயர்த்திருக்கோம். பிள்ளைகள் படிப்பதற்கு 9ஆம் வகுப்பு மேல 6ஆம் வகுப்பு 6,000 ரூபாய் தொடங்கி PhD படிப்பதற்கு 15,000 ரூபாய் வரை வழங்கக்கூடிய அளவிற்கு கல்வியில் மிகுந்த கவனம் செலுத்தக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த போது மதிய உணவு திட்டத்தில் இல்லாததா காலை உணவு திட்டம் என்றெல்லாம் கேள்வி பேசியவர்கள் இன்றைக்கு வியந்து பார்க்கிறாங்க. காலையில பிள்ளைகள் முழு வயது சாப்பாட்டோட படிக்கிற பொழுது கல்வியின் தரம் உயர்ந்திருக்கிறது. மாணவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு கனடா போன்ற நாடுகள்லாம் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறார். அவர் இந்த கல்வியில் தனி கவனம் எடுத்து நம்முடைய முதலமைச்சர் செயல்படக்கூடிய காரணத்தினால்தான் இவ்வளவு உதவித்தொகைகளை கல்விக்கு உயர்த்தியிருக்கோம். 2-3 விடுபட்டு போயிருந்து PhD நர்சிங் எல்லாவற்றையும் இப்போ சேர்த்திருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள போன போர்ட் மீட்டிங்ல எல்லாவற்றையும் இணைத்திருக்கிறோம். அது போல கண்கண் நாய் 750 ரூபாய் கொடுத்தோம். அதை இன்றைக்கு 1,500 ரூபாயா உயர்த்திருக்கிறோம். அதற்கும் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அரசு ஆணைகள் வெளியிடப்பட இருக்கிறது. இப்படி எல்லாம் ஏற்கனவே இருந்த திட்டங்கள் அதனுடைய பணப்பயனுடைய தொகை இரட்டிப்பாக 3 மடங்காக உயர்த்திருக்கிறோம். அது இல்லாம புதிய திட்டம், மிக அற்புதமான திட்டம். வீடு கட்டி கொடுக்கிற தொழிலாளிக்கு வீடு இல்லை என்ற நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளி அவருக்கு சொந்தமா வீடு இல்லைன்னா வீடை வாங்கிக் கொள்வதற்கு கட்டிக் கொள்வதற்கு 4 லட்சம் இலவசமா வழங்கக்கூடிய திட்டம். நம்முடைய முதலமைச்சர் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கி இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. ஆண்டுக்கு 10,000 பேருக்கு வீடு வழங்கணும். துரதிருஷ்டவசமாக அதில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் காரணமாக இதுவரையில் எங்களால் அந்த இலக்கை எட்டவில்லை. அதை மிக மிக எளிமைப்படுத்தி இன்றைக்கு அதற்கான சுற்றறிக்கை ஒவ்வொரு மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். சிலதெல்லாம் அதில் அமெண்ட்மெண்ட் போயிருக்கு. 3 வருஷம் என்பதை 1 வருஷம் இருந்தால் போதும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே போல தலைமையிலிருந்து ஒப்புதல் வழங்கிய பிறகு DRDO அந்த பணப்பயனை வழங்குவதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது. பல மாவட்டங்கள்ல அந்த DRDO அவன் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு 6 மாதம் எடுத்துக்கிறாங்க. இன்னும் அதை விட என்ன வெற்றிக்கிறாங்க என்னன்னா
கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது தொழிலாளர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி பண்ணுவது, வாரியத்தினுடைய திட்டங்கள் மற்றும் பணப்பயன்கள் குறித்து தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் கூடுதலாக தொழிலாளர்களை வாரியத்தில் இணைப்பதற்கு வழிவகை செய்ய முடியும் என்ற காரணத்தினால்தான் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மாவட்ட வாரியாக இப்படிப்பட்ட ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை ஆய்வு செய்திருக்கிறேன். அதனுடைய விளைவாக இன்றைக்கு 89,000 தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் மட்டும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் சிறப்பு என்னவென்றால் 89,000 தொழிலாளர்களில் 88,000 தொழிலாளர்களும் பணப்பயன் பெற்றிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த மாவட்டத்தினுடைய பணிகள் சிறப்பாக பெறுகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டாக அமைகிறது. இந்த வாரியத்தில் பல்வேறு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பணியிடத்தில் விபத்தில் இறந்து போனால் 8 லட்சம் ரூபாய் வழங்குகிறோம். பிற இடத்தில் விபத்தில் இருந்தால் அதுக்கு 2 லட்சம். இயற்கை இறப்பிற்கு இன்றைக்கு 75,000 ரூபாய் பணம் கிடைக்கும். திருமணத்திற்கு பேறுகால உதவி, பிள்ளையுடைய கல்விக்கு, 60 வயதில் ஓய்வூதியம், கண்கண்ணாடி வாங்கிறது, இவ்வளவு திட்டங்களும் இன்றைக்கு வாரியத்தின் மூலம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அரசு வந்த பிறகு, திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பின் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களால் நிறைய புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளி வீடு வாங்கிக் கொள்வதற்கு 4 லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படுகிறது. 4 லட்சம். ஒன்று அவரிடத்தில் இடம் இருந்தால் வீடு கட்டிக்கலாம், இல்லைனா இந்த மாவட்டத்தில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் வீடு இருந்தால் இருக்கவாங்க. அது மாதிரி வீடே அவர் சொந்தமாக மனை இல்லை, சொந்த வீடு இல்லைன்னா நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் ஒரு வீடு வாங்கி கொடுக்கும். ஸோ அது புதிய திட்டம். அதே போல் குணப்படுத்த முடியாத நோய்க்கு மாதம் 1000 ரூபாய் மருத்துவ செலவு வாங்கக்கூடியது புதிய திட்டம் அறிவிச்சிருக்கிறோம். கண்கண்ணாடியுடைய தொகையை உயர்த்திருக்கிறோம். இது இல்லாமல் பிள்ளைகளுடைய விளையாட்டை ஊக்கப்படுத்துவதற்கு உதவி கொடுக்குறோம். தொழிலாளி ஒருவர் இறந்து போனால் அவருடைய உடலை சொந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 4 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்குகிறோம். இதே போல் புதிய திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஓய்வு கால ஊதியம், ஓய்வு பெறுகிற வயதில் பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கிற தொழிலாளர்கள் கடைசி காலத்தில் பராமரிப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக முதியோர் இல்லம், கட்டுமான தொழிலாளர்களுக்காக முதியோர் இல்லம் தொடங்குவதற்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அநேகமாக அடுத்த இந்த மாத இறுதிக்குள் அதை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இவ்வளவு புதிய திட்டங்கள் வருவதற்கு காரணம் இந்த அரசு மக்கள் அரசு. மக்கள் மீது அதிக அக்கறை கொண்ட காரணத்தினால்தான் இவ்வளவு திட்டங்கள் நடைமுறைக்கு வருகிறது. அதுபோல இப்போ இவ்வளவு முகாம் எந்த ஆட்சியிலும் அரசினுடைய பலன் தொழிலாளிக்கு நேராக போகல, மக்களுக்கு நேராக போகவில்லை என்பதை கண்டறிவதற்கு இந்த மாதிரி மாதக்கணக்கில் முகாம் நடத்திய ஒரே அரசு நம்முடைய தளபதியார் அரசு தான். காலை உணவு திட்டம் கடல் கடந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனடா வரையும் போயிருக்கு. இந்தியா முழுவதும் பாராட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். தொழில்துறை 16வது இடத்துல இருந்த தொழில்துறை இன்றைக்கு முதலிடத்துக்கு வந்திருக்குது. கல்வி, இந்தியாவினுடைய சராசரி கல்வி 26.7 விழுக்காடு. தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி சராசரி 56.6. இப்படி சுகாதாரமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் முதன்மை இடத்தை அடையக்கூடிய அளவிற்கு ஒரு முதலமைச்சர் இருந்த காரணத்தினால்தான் வாரியத்தில் இவ்வளவு திட்டங்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 18 வகையான வாரியங்கள் தொழிலாளர் துறையில் மட்டும் இருக்கிறது. மற்ற துறையிலும் நிறைய இருக்கு. அதனால இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற முதலமைச்சர் அவருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கட்டுமான தொழிலாளர்கள் விசுவாசமாகவும் நன்றியாகவும் இருப்பார்கள். கட்டுமான தொழில் செய்றவங்க கார்டு பதிவு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு
அவங்களுக்கு வீடு இல்லைன்னு அப்ளை பண்ணும்போது லேபர் ஆஃபீஸ்லேருந்து என்ஓசி வந்து எல்லா இடத்துக்கும் அனுப்பிடுறாங்க. நகர்ப்புற வாழ்வாதார மேம்படுத்துகிறோம், கமிஷனர் ஆஃபீஸ் அது மாதிரி எல்லாருக்குமே அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கேருந்து சரியான இது வர்றதில்லை, உடனே வர்றதில்லை. மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்களும் இனிமேல் மாதாந்திர கூட்டத்தை நடத்தி 4 மாதத்துக்கு முன்னாடி அமைச்ச இது வரல. ஏன்னா அவங்க வீடு இல்லை. கேட்ட கேள்வி புரியுது. மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசிட்டேன், அவங்க அவருடைய அலுவலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதம் வர்ற விண்ணப்பங்களை ஆன் டேபிள் கிளியர் பண்ணி அடுத்த மாதம் அனுப்பிடுவாங்க. நிறைய பெண்டிங் இருக்குது. இங்கேயும் திருப்பி நிதி வழங்குவதில் டிஆர்டிஏ நடைமுறையிலும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் எங்களுடைய இலக்கை அடைய முடியல. வருஷத்துக்கு 10,000 பேர் கொடுக்குறோம், அடைய முடியல. இந்த நடைமுறை சிக்கல்களை கலைஞ்சிருக்கிறோம். சிலதெல்லாம் தீர்க்க முடியாதெல்லாம் சட்டத்தில் வந்து இடத்துல அமெண்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு. மாவட்ட ஆட்சியரும் இப்போ உறுதி கொடுத்துருக்காங்க, இந்த மாதம் பெண்டிங்காக அடுத்த மாதம் கிளியர் பண்ணுவாங்க. விரைவில் பண்ணுறோம். இலக்குன்றீங்க, இப்போ அதோட இலக்கு வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ சார் இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் எவ்வளோ இதாக இருக்குது? 3700 பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சுது. அதுக்கு காரணம் இந்த நடைமுறை சிக்கல்கள் தான். இப்போ அதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதை எளிமைப்படுத்துறதுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்திலே அடுக்குமாடி குடியிருப்புல 2 பேருக்கு மட்டும்தான் மாவட்ட ஆட்சியர் வந்து வீடு வாங்கினாங்க சார். அது வந்து குயிக்காக நடந்தாக்கா எல்லாருக்கும் வீடு டக்குன்னு கிடைக்கும் சார். கட்டாயம். நான் பேசும்போதே சொன்னேன்ப்பா, சரி பேசும்போதே மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை வச்சேன், தனியாக சொல்லியிருக்கேன். அவங்க இம்மீடியட்டாக நான் ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க.